கடவுளின் இன்னைக்கு நீங்க சமயங்கள் சார்ந்தவங்களும் சரி சாராதவங்களும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அன்புதான் பிரதானம். சரியா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அன்பு. நீங்க இந்து மதங்கள் எடுத்து அவங்க நிறைய நற்காரியங்கள் என்ன பண்றாங்க, நிறைய அன்னதானம் நிறைய செய்யறாங்க. அவங்க கிட்ட கடவுள் அன்பா இருக்க சொல்லியிருக்காங்க, ஏழைகளுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க முஸ்லீம் இஸ்லாமியர்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு சட்டமே இருக்கு. என்ன வேதத்துல அவங்க கொடுக்கப்பட்டிருக்க வேதத்துல ஒரு சட்டம்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு என்ன பண்ணணும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பகுதி அந்த ஏழை மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க, அன்பு செலுத்துவாங்க. நம்மளுடைய திருமுறையிலுமே நம்ம என்ன, உன்னை போல பிறரை நேசி, மிகவும் சிறியவராகிய இவர்களுக்கு நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அதை எனக்கே செய்யும். இல்லையா? அப்ப ஆண்டவர் கடவுளுடைய அன்பு எப்படின்னா எல்லா மதங்களிலுமே கடவுள் எப்படி இருக்கிறார்கள், அன்பாகவே அன்பாக. தம்பி பார்த்து பத்து பத்து பார்த்து அப்படின்னு ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். இல்லையா? கீழே விழுந்தவர் என்ன பண்றாங்க, பார்த்து தூக்கி என்ன பண்ற எடு ஒண்ணு. இன்னொன்னு என்னது, என்ன சொல்லுவோம், ஒண்ணு தூக்கி போய் என்ன பண்ணுவோம், பார்த்துப்பா வந்துடும், என்னப்பா பொறுமையா வர வேண்டியப்பா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்னது, கண்ணை எங்க வச்சிருக்க, திட்டுமா பார்த்து வர மாட்டியா, எருமாடு மாரி வளர்ந்து இருக்க, திட்டு இல்லையா? ரெண்டுத்துல எது உண்மையான அன்பு, எது அன்பு? ரெண்டுமே